தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் சம்பத் வளவன், விடுதலை சிறுத்தை கட்சி செங்கம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் சிறப்பான ஒரு சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறார். என்ன அந்த சம்பவம் என்றால், ஆனா ஆவண்ணா கற்றுக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு அம்பேத்கரின் கொள்கையை கற்றுக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு புதிதாக ஒரு நடிகர் திரைக்கவர்ச்சி கொண்டு கட்சி துவங்கியிருக்கிறார் என்று அங்கு சென்றால் உனக்கு இருக்கின்ற அனுபவம் கூட அவருக்கு இருக்காது. நான் உன்னை ஆனா ஆவணா கற்றுக் கொடுத்து PhD வரை படிக்க வைத்திருக்கிறேன். நீ பால்வாடி குழந்தையை தலைவராக ஏற்றுக்கொண்டால் நீ PhD படித்ததுக்கு என்ன அர்த்தம் என்று ஒரு சிறப்பான சம்பவத்தை கேள்வி மூலம் அதிரவிட்டிருக்கிறார். உள்ளபடியே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கூறிய வார்த்தை அவர் சிந்தனையில் எழுந்த வார்த்தை மட்டுமல்ல, பதறுகளாக அடித்து செல்கின்ற சிறுத்தைகள் அவருக்கு ஏற்படுத்திய வேதனை கூட இருக்கலாம். உண்மையான சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உழைப்பை மதித்து அவருக்கு மனவேதனையை ஏற்படுத்த மாட்டார்கள். கொள்கையற்று பதறாக கிடந்த சிறுத்தைகள் நிச்சயம் அதை செய்வார்கள். நெல் மணிகளாக இருக்கின்ற சிறுத்தைகள் ஒரு நாளும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு மனவேதனை அடையும்படியும் துரோகங்களை செய்யும்படியும் செய்ய மாட்டார்கள். நாம் தோழர்களே, அனைவரும் நெல் மணிகளாக இருப்போம். தலைவர் திருமா எனும் பல்கலைக்கழகத்தில் படித்த, அரசியல் PhD முடித்த மாணவர்களாக தொடர்ச்சியாக நெல் மணிகளாக இருந்து எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கை கோட்பாட்டை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கூறிய வார்த்தைகள் என்ன தவறு இருக்கிறது? உள்ளபடியே நாம் ஒவ்வொருவரும் PhD மாணவர்கள்தான். அரசியலில் என்னை நான் எடுத்துக்கொண்டால் 1996 தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கை கோட்பாட்டை அறிந்தவன். 98ஆம் ஆண்டில் என்னுடைய கிராமத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வகுத்து கொடுத்த கொள்கை கோட்பாட்டை பரப்பியவன். 2007ஆம் ஆண்டில் நம் இயக்கமாக இருந்தபொழுது ஒன்றிய செயலாளராக இருந்தவன். கட்சியாக மாறிய பிறகு தற்பொழுது வரை ஒன்றிய பொருளாளராக இருக்கின்றவன். நம்மை போன்ற ஒவ்வொரு சிறுத்தைகளின் அரசியல் அனுபவம் கூட இப்பொழுது இருக்கின்ற தலைவர்களுக்கு, இப்பொழுது புதிதாக உருவாக்கின்ற கட்சியின் தலைவர்களுக்கு நிச்சயமாக இருக்காது என்பதை நாம் ஆணித்தரமாக அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் தெரிந்து கட்சியில் பொறுப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக பதர்களாய் நாம் எப்பொழுதும் பறந்து செல்ல மாட்டோம். உண்மையான சிறுத்தைகள், போலியான கொள்கையற்ற சிறுத்தைகள் தான் பதர்களாய் அடித்து செல்வார்கள். நாம் ஒவ்வொருவரும் பதர்கள் இல்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கை கோட்பாட்டை கடைபிடித்து வருகின்ற வீரர்கள் என்று சொல்லும் அளவிற்கு உண்மையான சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை கரங்களை வலுப்படுத்துவோம். ஆட்சி அதிகாரத்தை வெல்வதற்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு துணை இருப்போம். அன்பு தோழர்களே.